இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அண்ணா வணக்கங்கண்ணா. உங்க பேர் என்ன, உங்க ஊர் என்ன, ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்கெல்லாம் சொல்லிடுங்க. வணக்கண்ணா, என்னோட பேர் வந்து கோபால். நாங்கள் வந்து சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுக்கா ஜலகண்டாபுரம் அவங்க பகுதியில் நம்ம பண்ண அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்கண்ணா. நம்ம எத்தனை வருஷமா கோழி பண்ண வச்சிருக்கோங்கண்ணா? இப்போ நாங்கள் 7 வருஷமா பண்ணிட்டு இருக்கோண்ணா. ஆனால் நம்ம இப்போ பண்ண முறையில் வளர்க்குறோங்கண்ணா. நோய் மேலாண்மைன்றது எப்படி நான் பண்ணுறோம்? இல்லை, நோய் வந்து இது நம்ம அதிகமாக தான் கிடைக்குது. சரிங்க. நிறையா வருது. இப்போ நம்ம அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. இப்போ நோய்னா நமக்கு வெள்ளைக்கழிச்சில், சளி, அம்மை இந்த மாதிரி எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் வேக்சின் போட்டுருவோம். நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு வேக்சின் போட்டு கொடுத்துருவோம். இப்போ குஞ்சு நம்ம வெளியில் கொடுக்கும்போது நம்ம வந்து F1 7 நாள் 7வது நாள் F1 கொடுத்துருவோம். IPD வந்து 14வது நாள் கொடுக்குவோம். அது சளிக்கான மருந்து. 20 நாள் லசோட்டா கொடுத்துருவோம். அவங்கள்ட்ட சொல்லிடுவோம், நான் 45 நாளில் வந்து அம்மைக்கு வந்து பவுல் பாக்ஸ் போடணும், அது போட்டுருணும். அதுக்கப்புறம் நீங்கள் 60 65 நாள் 70 நாளில் நீங்கள் RDP கண்டிப்பாக போட்டுக்கணும். 3 மாதம் ஒரு டைம். சரிங்கண்ணா. ஆ இது வந்து கோழிக்கு மினரல் மிக்சரு கிலோ 250 ரூபா வரும். சரிங்க. இப்போ நம்ம வந்து நோய் மேலாண்மை வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து 50% வந்து நம்ம நாட்டு மருந்து தான் பண்ணிடுவோம். கோழினாவே நோய் வந்து வருமுன் காப்பது தான் சிறந்தது. அந்த வேட்டி வந்து காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். அதனால ஒரு 50% இங்கிலீஷ் மருந்து, 50% நாட்டு மருந்து தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நாட்டு மருந்துல வந்து என்ன பண்றோம்னா, நம்ம தினமும் தண்ணியில வந்து கலந்து வச்சுட்டு இருக்கிறது வந்து அதிமதுரம், அஸ்வகந்தா, இந்த மாதிரி பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அஸ்வகந்தா, நெல்லிக்காய் பொடி, கடுக்காய் பொடி, அப்புறம் திருக்கடுக்கு சூரன் ஒரு சூரனா இருக்குது. அது இது எல்லாமே தண்ணியில் கலந்து வச்சுட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் அளவு நம்ம தண்ணியில் கலந்து வச்சுட்டு இருக்கிறோம். இப்போ இங்கிலீஷ் மருந்துன்னு பார்த்தோம்னா, நம்ம நோய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பண்றது தான் இங்கிலீஷ் மருந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம். டெட்ராசைக்ளின் இந்த மாதிரி சளிக்கு கொடுக்குறது, வெள்ளைக்கழிச்சல் பண்றது எல்லாமே. நம்ம வேக்சின் வந்து நம்ம 6 மாசம் ஒரு டைம் தான், 3 மாசம் ஒரு டைம் போடணும். நாங்கள் இவ்வளோ கோழியை பிடிச்சி போடுறது கொஞ்சம் சிரமம்னால நம்ம நாட்டு மருந்து அதிகம் பண்ணிக்கிறதுனால நாங்கள் 6 மாசம் ஒரு டைம் வேக்சின் போட்டுருவோம். வெய்ய காலம் ஆரம்பிக்கும் போதும் ஜனவரியிலையும், மழை காலம் ஆரம்பிக்கும் போது ஆகஸ்ட்லயும் நம்ம வந்து வேக்சின் வந்து RDP இன்ஜெக்ஷன் எல்லாத்துக்குமே போட்டுருவோம். சரிங்கண்ணா. இப்போ எந்த மருந்து நல்லா கேட்குதுங்கண்ணா? நாட்டு மருந்தா இல்லை இங்கிலீஷ் மருந்துங்களா? ரெண்டுமே கேட்கும். ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். சரிங்கண்ணா. இங்கிலீஷ் மருந்து வந்து நம்ம நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். நாட்டு மருந்து வந்து நோய் வராத முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோமா நோய் வராது. வெள்ளைக்கழிச்சல் நமக்கு அதிகம் வந்தாலுமே அதை வந்து சரி பண்ணிக்குவோம். இப்போ வெள்ளைக்கழிச்சல் வந்தாலுமே நம்ம பண்ணைக்கு வந்துருக்குது, அது சரி பண்ணிக்குவோம். ஆனால் நோயிலே மோசமான நோய்னா அது வெயில் காலத்தில் அந்த சளி பிடிக்கிறது தான். கோழிகளை சளி பிடிக்காத பார்த்துக்கணும், மழையில் நினையாத பார்த்துக்கணும். அது சளி பிடிச்சின்னா இழப்பு அதிகமாக இருக்கும். அது இதுவரையிலும் மருந்து யாரும் ஏதாவது சொல்லுவாங்க, ஆனால் மருந்து இதுவரையிலும் அது கண்டே பிடிக்கல. அது வந்து சளி வந்துட்டா பெரிய கோழி காப்பாற்றிடலாம், வேக்சின் போட்டு காப்பாற்றிடலாம். ஆனால் சின்ன குஞ்சுங்களை வந்து என்னதான் வேக்சின் போட்டாலுமே காப்பாற்ற முடியாது. இழப்பு வந்து வந்துட்டு தான் இருக்கும். அது சரிங்க. ஆனால் இப்போ மழை காலத்தில் சளி வருது ஓகேனா, வெய்ய காலத்தில் எப்படிங்கண்ணா சளி வருது? இல்லை, வெயில் காலத்து கிளைமேட் இதாகிறதுக்கு வரும், பறவை மூலியமாக வரும். மற்ற பக்கத்தில் பண்ண எல்லாமே பிராயரு கிராஸ் கோழி பண்ண தான் இங்கே அதிகமாக இருக்குது. அதனால அது சளி பிடிக்கும். வெயில் கால சளி வரும், கண்டிப்பாக வரும். சரிங்க. செம்மொன்னுங்கிறது ஓகே மருந்து. ஓகேண்ணா. ஃபுல்லாகவே நம்ம நாட்டு மருந்து தான் போகிறோமா? நாட்டு மருந்து பண்ணுறோம், இங்கிலீஷ் மருந்து பண்ணுறோம். சரிங்க. 1 லிட்டருக்கு 1 மூடி கணக்கு. சரிங்க. வாரத்தில் ஒரு நாளைக்கு இது தண்ணியில் கலந்து வச்சுருவோம். சரிங்க. தண்ணி வந்து சுத்தம் பண்ணிடுவோம். சரிங்க. அது எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டிங்கண்ணா?
இல்லை இது 2000 லிட்டர் தண்ணி வந்து இந்த டேங்கில் வந்து சுத்தம் பண்ணிடும். இதில் வந்து அதிமதுரம் குச்சி இருக்குது உள்ளே போட்டிருக்கோம், நூலில் துணியில் கட்டி போட்டிருக்கோம். சரிங்கண்ணா. ப்ளீச்சிங் பவுடர் கொஞ்சம் போட்டு தண்ணியை ஒரு நாள் விட்டுட்டோமோ அது சுத்தம் ஆயிரும். இந்த அழுக்கெல்லாம் கீழே போயிடும், நல்ல தண்ணி மேலே வந்துடும். மழை தண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கொடுக்குறதில்ல. சரிங்கண்ணா. தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு தாட்டி மாற்றணுங்கண்ணா? தண்ணி வந்து ஒரு தினமும் மாற்றி வச்சிடணும் காலையில். சரிங்கண்ணா. உள்ள குச்சி போட்டிருக்கிறோம். சரி. அதிபர் குச்சை வந்து நம்ம இதை துணியில் கட்டி போட்டிருக்கோம். சரிங்கண்ணா. மாதம் ஒரு டைம் இதை வந்து மாற்றிடுவோம் குச்சை. சரிங்க. சரிங்கண்ணா. நோய் கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உருவாடுறது இதெல்லாம் அதில் இருக்குது. எம்என்லாம் வந்து சுக்காங்கிற நோய் நம்ம சளி பார்க்காத ஆரம்ப ஸ்டேஜில் பார்க்காத விட்டோமா அது குராசாவை மாதிரி நம்ம சுக்காவை மாறும். அதுக்கு வந்து சுக்கா மருந்து அது மாதிரி அதுவும் கொடுப்போம், வாய்வெளியும் கொடுப்போம், தண்ணியில் கலந்து கொடுப்போம். அப்புறம் வந்து நான் வந்து பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே நம்ம இது வந்து இஎம்னு ஒரு கரைச்சல், இப்போ நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம செடிக்கெல்லாம் மருந்து அடிக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இஎம்ங்கிறது அதை நம்ம ரெடி பண்ணி காய் வித்து வாங்கிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி அதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இஎம் பண்ணிட்டு இருக்கிறோம். வாரத்தில் ஒரு நாளைக்கு தண்ணியில் கலந்து வச்சுருவோம். இஎம் குஞ்சுகளுக்கு கொடுப்போம். அதுல இருந்து இழப்பு வந்து நமக்கு குறையும். சரிங்க. அப்புறம் நான் பஞ்சகாவியம் பண்ணிட்டு இருக்கிறோம். பஞ்சகாவியம் வந்து நமக்கு கிடைக்கல, நம்ம வெளியில தான் வாங்கிட்டு வந்து அதை தீவனத்தில் கலந்து வாரம் ஒரு டைம் தீவனத்தில் கலந்து கோழிக்கு குஞ்சுகள் எல்லாத்தையும் வச்சிருவோம். சரிங்க. அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ சுக்கா நோயின்னு சொல்கிறீங்களா, அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இல்லை, அது சளி நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் பார்க்காத விட்டுட்டீங்கன்னா அது தீவனம் எடுக்கும், சாப்பிடும், எல்லாமே பண்ணிட்டு தான் நல்லா தான் இருக்கும். ஆனால் சளி இருக்கும். அந்த சளி வந்து குறைசாக மாறது அந்த கண் வீக்கம் வரும். சரிங்கண்ணா. அந்த கண் வீக்கம் வந்தால் தான் நீங்கள் கவனிப்பீங்க அது சளி இருக்குதுன்னு. அதுதான் வந்து குறைசாக மாறுறது. சரிங்கண்ணா. அது ஆரம்பத்திலேயே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நோயும் பரவாது. நீங்கள் ஆரம்பத்திலே அதை பார்த்துட்டீங்கன்னா நோய் பரவாது. அது எது வந்திருக்கு அதை வந்து தனியாக எடுத்து வச்சு தனிமைப்படுத்தி அது ட்ரீட்மெண்ட் பண்ணால் நீங்கள் அதை சரி பண்ணிடலாம். சரிங்கண்ணா. இப்போ ஆரம்ப காலத்தில் நீங்கள் பண்ணதுக்கும் இப்போ எவ்வளோ முன்னேறிக்கிறீங்க? இல்லை, ஆரம்ப காலத்தில் நம்ம எதுவுமே தொழிலே கற்றுக்கலையா, அனுபவமே இல்லை, எந்த ஒரு அனுபவம் இல்லை. ஆனால் ஸ்டேஜ் கம்மியாக தான் பண்ணோம். நம்ம வீட்டில் கோழி வளர்த்துட்டு இருந்தோம், சிறுவோட தான் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வளர்த்தும் போது வந்து 5 சாவல், ஒரு 10 பொட்டை இதில் தான் ஆரம்பித்தோம். ஒரு 15 குஞ்சு இதில் தான் ஆரம்பித்து நம்ம வெளியிலேருந்து கோழி எதுவும் வாங்கலை. வெளியிலேருந்து நான் கோழி வாங்கியிருந்தேன்னா நிறைய நோய் சந்திச்சிருக்கோம். அதனால் நம்ம வந்து வெளியிலேருந்து எந்த ஒரு கோழியுமே வாங்குறதில்ல. இப்போ நானே சாவல் வாங்கினா கூட முட்டை வாங்கி அதுலேருந்து குஞ்சு எடுத்து தான் நான் அதுலேருந்து தான் சாவல் பெருவோட ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் வெளியிலேருந்து எந்த கோழியும் வாங்குறதில்ல, இங்கேருந்து தான் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி 150 பொட்டை தாய்க்கோழி, சாவல் ஒரு 30 சாவல், குஞ்சுங்கெல்லாம் ஒரு இப்போ ஒரு 3 மாதம் 4 மாதம் குஞ்சு 150 குஞ்சு இருக்குது. இப்போ கொஞ்சம் பொட்டையை வந்து குறைச்சிட்டோம். கொஞ்சம் வயசான கோழிலாம் எடுத்துகிட்டு பண்ணிடுறோம். ஒரு நாளைக்கு 15லேருந்து 20, 25 முட்டை, 30 முட்டை கூட கிடைக்கும் ஒரு நாளைக்கு. நம்ம முட்டை எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம குஞ்சு உற்பத்தி வரும். மாதம் ஒரு 200லேருந்து 300 குஞ்சு கிடைக்கும். இப்போ நம்ம டெலிவரி வந்து வெளியில தான் கொடுத்துட்ருக்குறோம். அவங்களே தான் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுறதில்ல. பெரிய வருமானம் கிடையாது. 1 மாதம் குஞ்சு அல்லது அதுக்கு மேலே 1 கிலோ இந்த சைஸில் பெருசாக வளர்த்தி விற்கிறதால லாபம் நமக்கு கிடைக்கும். அதனால் இது வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம அதை கொடுத்துட்ருக்கோம். சரிங்கண்ணா. முட்டையை மட்டும் கொடுக்குறதுல 1 நாள் குஞ்சு, 1 மாதம் குஞ்சு எல்லாம் அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இப்போ எப்படி பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்க சரௌண்டிங் பண்டிகைக்கு நமக்கு வந்து சேல்ஸுங்க வந்து வாங்கிட்டு போகிறோம். இங்கே வந்து வாய் வழியாக சொல்கிறது தான், இங்கே வந்து ஒரிஜினல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. பண்டிகை லோக்கல் பண்டிகை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்கண்ணா. கிலோ வந்து 650 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறோம். பொட்டை சாவல் எல்லாமே 650 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம். சரிங்கண்ணா. இங்கே ஆட்டுக்கறி வந்து 800 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. அதனால் நமக்கு இந்த ரேட்டு தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இந்த தீவனமும் நமக்கு தீவனமும் விலையேறிடுச்சு. இப்போ கிலோ வந்து கம்பு 40 ரூபா, 40 ரூபா, 35 ரூபா ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு. அதனால் நம்ம வந்து அந்த ரேட்டுக்கு கொடுத்தா தான் நம்ம கட்டுப்படி ஆகும். சரிங்க. மக்காச்சோளம், நெல், கம்பு, பினிசர் கொஞ்சம் போடுவோம். பினிசர். ஓகேண்ணா. கல்லுப்பு. கல்லுப்பு எதுக்குங்கண்ணா?
கோழிகளுக்கு இது சண்டை போடுறது, முடி கொட்டாம இருக்குது, வால் கொட்டாம இருக்கிறதுக்கு. சரி. தண்ணியிலையும் வாரத்தில் ஒரு நாளைக்கு கலந்து வச்சிருவோம். சரி. அண்ணா இப்போ இதில் என்னென்ன கலந்துருக்குங்கண்ணா? அரிசி, நெல், கருவாட்டு தூள், மினரல் மிக்சரு, கோழிக்கான தனியாக மினரல் மிக்சரு, கல்லுப்பு, கம்பு, மக்காச்சோளம், சரிங்க. நெல். டெய்லி எத்தனை வேலைக்கு நான் சாப்பாடு தீனி கொடுக்குறேன்? காலையில் ஒரு டைம், சாயங்காலம் ஒரு டைம். காலையில் 7-8 கிலோ வந்துடும். சாயங்காலமும் 5 சாயங்காலம் வந்து அசோலா போடுறதுனால 5 கிலோ கம்மியாக போட்டுக்கும். சரிங்கண்ணா. தீவன செலவுன்னு பார்த்தா மாதம் எவ்வளோங்கண்ணா வருது? மாதம் 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வந்துடும் நமக்கு தீவன செலவு. குஞ்சுக்கு, கோழிக்கு எல்லாத்துக்கும். சரிங்க. குஞ்சுக்கு வந்து சாட்டர் கொடுக்குறோம். சரிங்கண்ணா. ஒரு மாதம் சாட்டர் கொடுப்போம். அதுக்கு மேலே நம்ம மேய்ச்சல் இருப்போம். கோழிக்கு என்ன போடுறோமோ அதை அப்படியே தீவனம் பார்க்கணும். சரிங்கண்ணா. இப்போ ஏன் அசோலா கொடுக்குறீங்கண்ணா? இல்லை, அசோலா வந்து புரோட்டீன் கலந்து உணவு. சரிங்க. அதனால நமக்கு பசுந்தீவனம் அதிகமாக நம்ம வெயில் காலத்துக்கு வந்து அசோலா கண்டிப்பாக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். சரிங்கண்ணா. எல்லா நேரத்துக்குமே அது அசோலா இருக்கும். சரிங்க. அதனால நம்ம புரோட்டீன் கலந்த உணவு ரேட்டு கம்மி தான் நமக்கு. அசோலா உற்பத்தி வந்து 1 கிலோவுக்கு வந்து நமக்கு 1 ரூபா கூட நமக்கு வந்து இது இல்லை. சரிங்கண்ணா. இப்போ வெயில் காலத்தில் அசோலா நல்ல வளர்ச்சி இருக்குங்களா? நல்லா வளர்ச்சி இருக்கு. நாங்கள் மழை தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம் அசோலாவுக்கு. சரிங்கண்ணா. உப்பு தண்ணியில் அதிகம் வளராது. சரிங்க. க்ரோத் இருக்காது. அதனால நம்ம வந்து நாங்கள் அசோலா வந்து மழை தண்ணி வந்து சேஃப்டி பண்ணி வச்சுருக்கோம். கோழிகளுக்கே மழை தண்ணி தான் கொடுக்குறோம். சரிங்கண்ணா. டெய்லியுமே சுத்தம் பண்ணி போட்டுருவீங்களாண்ணா? சுத்தம் பண்ணி போட்டுருவோம். சரிங்க. எதுக்கு இந்த மாதிரி செட்டப் பண்ணிருக்கீங்க மண்ணில் போடாம? இல்லை, மண்ணில் போட்டால் அது வந்து அது எச்சம், அதோட எச்சத்துலேயே இதாகிடும். சரிங்க. நம்ம இதை சுத்தம் பண்ணி போட்டோமா இதில் வந்து சேஃப்டியாக இருக்கும். எப்பயுமே இறக்குங்க, இறச்சாலும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். சரிங்க. ஷேர் நெட் வந்து 50% நிழல். சரிங்கண்ணா. இது இந்த பர்சன்டேஜ் 50%. சரிங்கண்ணா. நிழல் 50% உள்ள இருக்கணும், வெயில் 50% உள்ள இருக்கணும். சரிங்க. கோழி வந்து உள்ள இது ஓப்பனாக விட்டுட்டோம், உள்ள எல்லாம் இதாயிரும். சரிங்க. தூசி இலையெல்லாம் உள்ள விட்டுனா அந்த கசப்பு தண்ணி வந்துச்சுனாவே சரிங்க. தண்ணி எல்லாம் மாறி அசோலா வளராது. அசோலா என்ன சத்து இருக்குங்கண்ணா? புரோட்டீன் சத்து இருக்குது. நம்ம கடலை புண்ணாக்கில் எவ்வளோ சத்து இருக்குது அவ்வளோ அளவுக்கு அசோலாவில் இருக்குது. செலவு நம்மளுக்கு குறைவு. ஒரு பெட்டு போகிறது ஒரு 3000 ரூபாய் அவ்வளோதான் செலவாகும். சரிங்கண்ணா. இதில் நம்ம தீவன செலவுங்கிறது இதில் எவ்வளோ குறையுது நமக்கு. விவசாயிகளுக்கு ரொம்ப பயனாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆட்டு மாட்டுக்கும் நம்ம கழுவி போடணும், சுத்தம் பண்ணி போடணும்.
மாட்டுக்கு வந்து எஸ்என்எஃப் ஃபேட் அதிகமாக வரும். சரிங்கண்ணா. இந்த கோழிக்கு நம்ம கழுவு தேவையில்ல, அப்படியே போடலாம். சரி. இப்போ உள்ள மிதிச்சு எடுக்கிறா எதுவும் ஆகாதுங்களா? இல்லை, உள்ள மண்ணை கிளச்சி விடணும். சரிங்கண்ணா. அசோல தண்ணியில் வந்து இது பாசி தாவரம் தான், இது ஒரு தாவரம் தான், பாசி தாவரம் தான். சரிங்கண்ணா. ஒரு இஞ்சி மண் நம்ம வந்து காட்டு மண் செம்மண் வந்து ஒரு இஞ்சி மண் போட்டுக்கிறோம். சரிங்கண்ணா. அதுக்கு மேலே நம்ம தண்ணி விட்டு சாணி வந்து இந்த பெட்டுக்கு வந்து 12க்கு 10 சைஸுக்கு 3 கிலோ சாணி அளவுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கரைச்சி போட்டுக்கணும், கரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் போர் மண் கைப்பிடி அளவுக்கு போடணும். சரி. மாதம் ஒரு டைம் வந்து தண்ணி மாற்றிடுவோம். சரிங்கண்ணா. இந்த பெட்டோட செலவுன்றது எவ்வளோங்கண்ணா ஆச்சு? செலவுங்கிறது பெட்டு இந்த சேட்லைட்டு எல்லாம் சேர்த்து ஒரு 3000 ரூபா ஆகும். 3000 ரூபா ஆகும். இது வந்து 6 மாதம் இந்த பெட்டை வந்து இந்த இடத்துல மண் இது பண்ணி பெட்டை மண் மாற்றிடணும் 6 மாதம் ஒரு டைம். சரிங்கண்ணா. இது விவசாயிகளுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குங்களா? ஆமாம், அருமையாக இருக்கும். சரிங்க. கோழிக்கு வந்து இது அப்படியே போடலாம். சரிங்க. ஆடு மாட்டுக்கு நம்ம சாணி வாசம் அடிக்கும். சரிங்கண்ணா. அதனால் நம்ம இதை கலந்து தண்ணியில் 2-3 டைமுக்கு அலசி தவுளில் கலந்து வச்சு பழக்கணுங்க மாட்டுக்கு ஆட்டுக்கலாம். சரிங்கண்ணா. இது எடுக்க வளர்ந்துகிட்டே இருக்கும். இது 1/4 வயசு தான் எடுப்போம், 3/4 வயசு விட்டுருவோம். சரிங்கண்ணா. இது தினம் 3 கிலோ எடுக்கலாம். இதில் ஒரு நாளைக்கு எடுப்போம், அந்த பெட்டில் ஒரு நாளைக்கு எடுப்போம். சரிங்கண்ணா. 3 கிலோ பசு தீவனம் ரெடி ஆயிடும். சரிங்க. கிலோ வந்து வந்துகிட்டே இருக்கும், எடுக்க வந்துகிட்டே இருக்கும். சரிங்க. இந்த பெட்டு வந்து 5 வருஷம் அவங்க கேரண்டி தராங்க. நமக்கு ஒரு 4 வருஷம் 3 வருஷம் தான் போதும். சரிங்க. இப்போ மழை அதிகமாக வந்துச்சுன்னா எதுவும் பாதிப்பு இல்லை? மழை தண்ணிக்கு வந்து இது ஹோல்ஸ் விட்டுக்கிறாங்க. சரி, ஹோல்ஸ் இருக்கு. மழை தண்ணி இவ்வளோ வந்தாலும் இது இந்த ஹோல்ஸில் போயிடும். சரி. அசூல போகாது. கோழி இருக்குது, முட்டை இருக்குது, பறிச்சு வச்சு முட்டை இருக்குது. இது மிஸ்ஸில் குஞ்சு கொண்டு வந்து விட்டுருவோம். சரிங்க. நம்ம வளர்க்குறதுக்கு தேவைன்னா நமக்கு வந்து இந்த கொஞ்சம் வந்து கோழி வந்து பார்த்துக்கும். சரிங்க. சிறுவோட தான் ஆரம்பித்தோம். இப்போ அது வந்து நமக்கு வெயிட் வரதுனால நம்ம கறி தான் மெயினாக கொடுத்துட்ருக்குறோம். சரி. அதனால் நம்ம கட்டுசாவல் பெருவிடை வாங்கி அதில் கலந்துவிட்டோம். சிறுவிடை வந்து பொட்டைக்கோழி, சேவல் வந்து கட்டுசாவல் பெருவிடைங்க, இடவெட்டுன்னு சொல்லுவோம் இது பேர். சரிங்கண்ணா. இப்போ ஃபீமேல்னு பார்த்தா ஆவரேஜாக எவ்வளோ வெயிட்டுங்கண்ணா வருது? ஃபீமேல் வந்து நமக்கு 2.5 கிலோ வந்துருங்க. அதிகபட்ச வெயிட் 1.5 வருஷத்தில். ஒரு வருஷத்தில் 6 மாதத்தில் நமக்கு 1.25 கிலோ முட்டை வைக்கும்போது வந்துருங்க. சேவல் வந்து 1.5 கிலோ வந்துருங்க 6 மாதத்தில் உங்களுக்கு. சரிங்கண்ணா. நம்ம மேய்ச்சல் விட்டு தீவனம் போட்டால், சரி, கம்பெனி ஃபீடு போட்டு வளர்த்தோம்னா 2 கிலோ வந்துருங்க 6 மாதத்தில். 6 மாதத்தில். இப்போ இந்த கோழி எத்தனை முட்டைங்கண்ணா வைக்குது? இல்லை, 15 முட்டை வைக்கும். சிறுவடையாக இருந்தால் 20 முட்டை நமக்கு வச்சுட்டு இருக்கோம். இது வந்து இடவெட்டுங்கனால 15 முட்டை வைக்கும். அதே கோழி அடப்படுத்து குஞ்சு பறிக்கும். சரிண்ணா. இந்த கோழியும் அடப்படுக்கிற திறன் இருக்கு? இருக்கு. சரி. அதிகமாக குஞ்சு பறிக்கிறது நாங்கள் கோழி வளர்த்துறதே, நம்ம குஞ்சு வளர்த்துறதே நம்ம கோழியில் வச்சு தான் பண்ணுறோம். சரிண்ணா. நம்ம ஷெட்டோட அமைப்பு பற்றி சொல்லுங்கண்ணா. சைஸ் செட்டு வந்து 37க்கு 22, அகலம் வந்து 22, நீளம் வந்து 37, உயரம் வந்து 10 அடி. இப்போ உயரம் வந்து நம்ம அதிகமாக வைக்கக்கூடாது, ஏன்னா வெயில், அந்த மழை, இந்த சமையல உள்ள சாரல் அடிக்கும், அந்த மாதிரி வரும். அதனால் உயரம் வந்து 10 அடி 11 அடிக்கு மேலே உயரம் போகக்கூடாது, கீழே தான் இருக்கணும். செட்டை நீ என்ன அகலம் பண்ணிக்கலாம். அகலம் வந்து 22க்கு மேலே போகக்கூடாது. நீளம் எவ்வளோன்னு நம்ம போட்டுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். தரமட்டம் வந்து எல்லாருமே வந்து அது உமி, அது கடலை போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, நார் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வந்து மண்ணு தான் போட்டிருக்கிறோம். மண் போட்டதுனால அதுக்கு கோழிங்க உள்ள மண் குழியில் போடுறதுக்கு கோழி பேன பிரச்சனை இருக்காது, நமக்கு எதுக்கும் வர்றது. அதனால் நம்ம மண் தர தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். செட்டை வந்து 2ஆக பிரிச்சுக்கிட்டோம். ஒன்று வந்து கோழி முட்டை வைக்கிறதுக்கு, கோழி அடையிறதுக்கு எல்லாமே. ஒன்று வந்து ஒரு செட்டு வந்து நம்ம குஞ்சு அடையிறது, குஞ்சு வைக்கிறதுக்கு தனியாக ஒரு செட்டு பிரிச்சுக்கிட்டோம். செட்டு செலவு எவ்வளோங்கண்ணா ஆச்சு? இல்லை, இந்த செட்டுக்கு வந்து இப்போ 3 லட்ச ரூபா ஆயிடுச்சுங்க. 3 லட்ச ரூபா செட்டு, அது ஆள் கூலி எல்லாமே 3 லட்ச ரூபா ஆயிடுச்சுங்க. இதுக்கு நம்ம இது அமௌண்ட் வந்து இவ்வளோ அமௌண்ட் போடுறதுனால, நீங்கள் ஆரம்பத்தில் செட்டு புதுசாக பண்ண ஆரம்பிங்க, இவ்வளோ அமௌண்ட் போடக்கூடாது. சரிங்க. எப்பயுமே கோழி பண்ண ஆரம்பிக்கும், கம்மியாக கோழி ஆரம்பித்து செலவு குறைச்சிட்டு போட்டு சொல்ல இதுதான் பண்ணணும். உங்களுக்கு ஒரு 5 வருஷம் ஒரு அனுபவம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இவ்வளோ பணம் செலவு பண்ணி இதை போட முடியும். சரிங்கண்ணா. செட்டை பார்க்கலாங்களா? பார்க்கலாம்.
இது வந்து பார்ட்டிஷனை பிரிச்சுட்டோம். இது இந்த பார்ட்டிஷன் வந்து நம்ம குஞ்சு வளர்த்துறதுக்கு அது கூண்டில் தான் கேஜ் முறையில் தான் நம்ம குஞ்சு வளர்த்திட்டு இருக்கோம். அதனால நம்ம குஞ்சு வளர்த்துறதுக்காக வச்சுட்டோம். தீவனம் வைக்கிற இடம் இதெல்லாம் வச்சுக்கிட்டோம். இந்த இடம் வந்து கோழி நைட்ல வந்து அடையிறதுக்கு, நைட்லயோ மழை பெஞ்சாவோ வெயில் அடிச்சாவோ உள்ள வந்து அடையும். இந்த சிஸ்டம் வந்து நம்ம முட்டை வைக்கிறது, இந்த ஆலப்பழக்கல்ல வந்து போட்டு விட்டுக்கிறோம். முட்டை வந்து அடை வச்சிடும். அந்த இடத்துல முட்டை வச்சுட்டு போயிடும். நம்ம அதை எடுத்து 1 மணி நேரத்தில் அதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டோர் பண்ணிடுவோம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோமா 10 நாளைக்கு ஒரு பேட்ச் நம்ம முட்டையை வந்து அப்படியே இன்குபேட்டர் நம்ம ரெடி பண்ணிடுவோம். முட்டையெல்லாம் ஓப்பன் ரேஞ்சில் வச்சிருக்கீங்க, உடையிற சான்ஸ் இருக்குங்கண்ணா? இல்லை, உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காக்கா வந்து உள்ள வரதுக்கும் வாய்ப்பு இல்லை. இது வேணா கோழிங்க ஏதோ மேலே ஏறி உடைக்க 1-2 டேமேஜ் ஆகும். இது ஃபுல்லாகவே சுற்றி ஃபாரஸ்ட்டாக தாங்கண்ணா இருக்கு. நாய் நரி அந்த தொல்லை தான் இருக்குங்களா? ஃபாரஸ்ட் இல்லை, எல்லாமே நிலம் தான். ஆனால் அவங்க எதுவும் வெள்ளாம விவசாயம் எதுவும் பண்ணலை. பண்ணாதானே வச்சிருக்காங்க. இங்க வந்து கீரி பாம்பு எல்லாமே இருக்குது. நம்ம சுத்தியும் வலை போட்டிருக்கோம். சரிங்கண்ணா, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை. நாம வந்து இப்போ வந்து பண்ற இடம் வந்து ஒரு 75 சென்ட் 3/4 ஏக்கராவில் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்கண்ணா. மேய்ச்சலுக்கான நிலமும் தனியாக விட்டுருக்கோம். சரிங்கண்ணா. இந்த வலை போட்டிருக்கோம். இது வந்து பழைய மீன் வலை. சரிங்க. இது கடலூர்ல கிடைக்குது. நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். இதில் வந்து இந்த கோழி வலை, இந்த வலை வந்து 2 வருஷம் தாங்கும். சிம்பிளா போட்டுக்கலாம். பென்சிங் போட்டு செலவு பண்ணி அதிகமாக பண்றத விட இது வந்து சிம்பிளா போட்டுக்கலாம். இது வந்து செலவு கம்மி. சரிங்க. பாம்பு உள்ள வராது, நாய் உள்ள வராது, கீரி நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கோழி எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வளர்த்துறோமோ அது அளவுக்கு அதுக்கு கோழிகளுக்கு பாதுகாப்பு நம்ம பண்ணிடணும். சரிங்க.